இந்த வருடம் அவரோட சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கும் சகல மாணவ செல்வங்களுக்கும், அதே நேரம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 11 மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். நான் இந்த பாடசாலைக்கு வரும்போது இவங்க கிரேட் 5ல் தான் படித்தாங்க, நிசாந்தி விசிட்டர் கிளாஸில் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நான் கத்தோலிக்க பாடம் தான் படிப்பிச்சிருக்கிறேன். இப்போ 2 வருஷம் நான் படிப்பிக்கிறது இல்லை, சார் தான் படிப்பிக்கிறாரு. அவங்களோட பேப்பரை மட்டும் நான் திருப்பிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இவங்களோட நிறைய தொடர்பு ஒன்று இருக்குன்னு சொன்னால் பிரச்சனைகளோட தான் சந்திப்பேன். ரஜீவ் சார் அடிக்கடி வந்து பிரச்சனைகளை சொல்லுவார், மிஸ் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி சொல்லுவார். அந்த பிரச்சனைகளோட தான் அவங்களை சந்திச்சிருக்கிறேன் நான். அதே நேரத்தில் அதிபரும் கூட இந்த பிரச்சனைகளை வந்து பேசுங்க மிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதுகளோட தான் அவங்களை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளைகள் தான் இருக்கிறோம், பொம்பளை பிள்ளைகள் இல்லை. அதனால தான் உரிமையாக வாடி போடி நிறைய பேசுறது. எனக்கு அப்படி பேசுறது பிடிக்கும். அப்படி பேசும்போது நான் நிறைய அவங்களோட நெருங்கி இருக்கேன் அப்படின்றதுக்காக வேண்டி தான் அப்படி நான் பேசுறது. என்னன்னா உண்மையிலேயே இந்த பாடசாலை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதில் ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களோட ஆர்கனைஸ். இதில் தெரியுது நீங்கள் இந்த பாடசாலையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி இது மட்டும் அல்லாமல் உங்களுடைய கல்வி செயற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை விட நிறைய விஷயங்கள் ஏனைய பாடசாலைகளை விட ஏன்னு சொன்னால் நானும் ஒரு 2 பாடசாலை இருந்துட்டு வந்திருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பாடசாலைகளில். அந்த பாடசாலைகளையும் எங்களுடைய பாடசாலையும் ஒப்பிடும் பொழுது நம்மளோட பாடசாலை வந்து நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நான் இரவு பகல் பாராமல் நேரங்காலம் பாராமல் எல்லா விஷயத்துலையுமே அதிபரும் சரி எங்களுடைய ஆசிரியர்களும் சரி உங்களோட எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு கிளாஸ் ஒரு ஸ்கூலில் வந்து பிள்ளைகள் 1:30 மணிக்கு பெல் அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் யாரும் தேட மாட்டாங்க. அவங்க போனது தான். அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு இந்த ஸ்கூலில் அப்படி இல்லை. இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு புதிய அனுபவம். அது 1:30 மணிக்கு ஸ்கூல் விட்டாலும் கிளாஸ் முடிஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா இல்லைன்னு சொன்னால் சான்ஸ் எடுத்த கிளாஸ் வரும் பொழுது லீவு நாளில் அந்த படிக்கிற டீச்சர் வந்து அந்த சார் வர வரைக்கும் இருந்து அவங்களை ஒப்படைச்சிட்டு தான் போவாங்க. அது அடிக்கடி எனக்கு கால் பண்ணுறவங்க மாலினி மிஸ் தான். அப்படி நிறைய விஷயங்கள். அப்போ நம்ம இந்த பாடசாலை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய அழுகுறீங்க. ஆனால் இந்த அழுகை வந்து இன்றையோட நின்று போயிடும். நான் ஒவ்வொரு பேஜையும் பார்த்துட்டு தான் வரேன். நான் ஒவ்வொரு ஃபேவர்லையும் அன்னைக்கு பிள்ளைகள்லாம் அழுவாங்க, ஸ்கூலில் நான் போகிறோம் மிஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நாளோட நான் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு உங்களை நம்ம சந்திக்கவும் முடியாது. ரோட்டில் கண்டாலும் நீங்கள் வேற யார் மாதிரி தான் போவீங்க. பாடசாலைக்கு திருப்பி வரும்போதும் நீங்கள் வேற யார் மாதிரியே தான் வருவீங்க. அதுக்கு பிறகு பாடசாலைகள் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துருக்கு. அப்போ நீங்கள் பாடசாலை மீது உண்மையான பற்று இருந்தால் அதை இன்னைக்கு மட்டும் காணக்கூடாது. பாடசாலை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் உங்களோட பங்களிப்பையும் உங்களோட ஒத்துழைப்பையும் இந்த பாடசாலை கொடுத்து இன்னுமாக நீங்கள் ரிசார்ட்ஸ் அமௌண்ட் எடுத்து கொடுத்து இந்த பாடசாலைகளும் பெருமையை சேர்க்காம இங்கே நடக்கிற எல்லா விடயங்கள்லையுமே உங்களுடைய பங்களிப்பையும் உங்களோட ஒத்துழைப்பையும் வழங்கி இன்னும் பாடசாலைக்கு நிறைய ஒரு நற்கீர்த்தியை நீங்கள் வந்து உருவாக்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு வந்து பழைய மாணவர் பெட்ஜ் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். பழைய மாணவன் எடுத்தாவே லக்ஷானும் அனுஷாவும் மட்டும்தான் கீரைகளில், வேறு யாருமே இல்லை. அப்போ நிறைய பெட்ஜ் போயிடுச்சு. ஆனால் இந்த முறையாவது அந்த பழைய மாணவர் பெட்ஜோட நீங்கள் முடிஞ்சால் உருவாக்குங்க. உங்களோட கூட்டு சேரக்கூடியவங்க. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா பிள்ளைகள் திருப்பி நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரும் பொழுது வேறு தீய அந்த கெட்ட நடத்தையோட உள்ளுக்கு வரனால தான் நிறைய பழைய மாணவர்களை வந்து பாடசாலைக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. நம்மளோட பாடசாலையும் அப்படித்தான். ஏன்னா இங்கே வந்து ஸ்கூலில் வந்து போன பிறகு ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கிற நிலையில் இருக்கிறவங்க வந்து ஸ்கூலில் வந்து லவ் லெட்டர் கொடுக்குறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தேவையில்லாத வேலைகளெல்லாம் போயிட்டு உதவி செய்கிறது, அதை தான் நம்ம கூடுதலாக செய்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த பாடசாலைக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கக்கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் இந்த கீரைகளில் இருக்கும் வரைக்கும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவன் சொன்னால் நேஸ்ராஜை நம்ம இருக்க வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என் மனசில் மட்டும் இல்லை, அதிபர் உட்பட எல்லா ஆசிரியர்கள் மனசில் இடம் பிடிச்சவராக தான் நேஸ்ராஜ். இந்த பாடசாலை இருக்கும் வரைக்கும் அவனோட பேர் பேசிக்கொண்டே இருப்போம். இன்னும் வரைக்கும் அவனுடைய குணத்தில் எதுவுமே சின்ன ஒரு மாற்றத்தை கூட நான் காணலை. அவன் இந்த ஸ்கூலுக்கு முத எப்படி வந்தானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்தாலும் எல்லா ஆசிரியர்களுக்கும் மதிப்பு கொடுக்கறது, கீழ்படுகிறது, சலிக்காம வேலைகளை செய்கிறது, பொறுமையாக இருக்கிறது. அதில் வந்து அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. அப்போ அந்த இடத்த தான் நீங்கள் பிடிக்கணும். நாங்கள் இன்னைக்கு படித்தோம், தேவலை முடித்தோம், இன்னைக்கு அழுதோம் அப்படின்னு போகாமல் இனி வர காலங்களில் தான் உங்களுடைய சப்போர்ட் இந்த ஸ்கூலுக்கு தேவை. இன்னொரு விஷயம் சொல்லணும், எனக்கு இந்த பேஜில் பிடிச்ச மாணவன்னா துசித் தான். ஏன்னு சொன்னால் ஒரு வேலையை கொடுத்தா செய்வான், பொறுப்பில்லாதனமாக செய்வான். ஒரு நேரத்தில் கோவம் வரும், அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருக்கும். அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறான்னு தெரியல. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
ஏன்னா எந்த வேலையை நான் சொன்னாலும் வந்து எப்பயுமே மறுத்ததில்லை, எந்த வழியிலையாவது ஓடி வந்து செய்வான். நேற்று கூட நான் என்னோட சேர் இல்லை, டீச்சர் சேராக தூக்கிட்டு போயிட்டாங்க, மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை நான் போன ரஜிவ் சார் சொன்னார் போய் டீச்சர் சேரை தேடி கொடு அப்படின்னு. அவன் சார் வந்து சத்தம் போடுறாரு வகுப்புக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த ஊடையிலையும் மேலே எங்கேயும் வந்து நாக்களை தேடி கொடுத்து தான் வகுப்புக்கு போகணும். அவன் இந்த வேலை மட்டும் தான், எந்த வேலை கொடுத்தாலும் அப்படி தான் பொறுப்பு இல்லாமல் செய்வான். நான் எப்படியாவது செய்து கொடுத்துட்டு தான் போவான். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கப்படையாது, நம்ம பேசுறதுக்கு டைம் போதாது, நிறைய டைம் போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த பழைய மாணவர் டீமை வந்து உருவாக்க பாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைய நாளையோட இதை முடிச்சுக்காம இது ஒரு நல்ல பயணம் உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் முதல் படி எடுத்து வச்சுருக்கீங்க ஓலெவல். இன்னும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கணும் நீங்கள். ஏன்னா ஏலெவலுக்கு போகணும், அதே மாதிரி கேம்பஸ்க்கு போகணும், நல்ல ஒரு ஜாப்பில் நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பாடசாலையும் இந்த பாடசாலையின் அதிபரையும் ஆசிரியர்களையும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன். நான் இன்றைய நாளில் மறந்துடாமல் பாடசாலை இன்னுமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் உங்களோட பங்களிப்பை வழங்குறது மட்டுமல்லாது நீங்கள் முகம் கொடுக்க போகிற உங்களுடைய பரீட்சையில் நல்ல முறையில் பரீட்சை எழுதி நல்ல பெறுபேறுகளை பெற்று பாடசாலைக்கு மட்டுமல்லாது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த பெரிய ஒரு நட்பெயரை உருவாக்கி நீங்கள் மேல நிலையில் அடைவதற்கு எல்லாம் உடைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.